ஹாய்ங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க வந்திருக்கிறது ஒரு வாடகை பர்பஸ்ல இருக்கிற ஒரு 2 பிஹெச்கே வீடுங்க. கீழே ஒரு பூசணமும் மேலே ஒரு பூசணமும் இருக்கு. ஓனர் குடி இருந்துக்கிட்டு ஒரு வீட்டை வாடகைக்கு விட்டுருக்காங்க. அது மாதிரியான ஒரு வீட்டை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க வந்திருக்கிறோம். இது ஒரு ரீசேல் வீடுங்க. பில்டிங்கோட இயர்னு பார்த்தீங்கன்னா 12 வருஷம் ஆயிருக்குங்க. நல்ல தண்ணி கனெக்ஷன், போரு, இண்டிவிஜுவலான இபி லைனு எல்லாமே தனித்தனியா இருக்கு. டிடிசிபி அப்ரூவலோட பில்டிங் அப்ரூவல், பிளான் அப்ரூவல் பிளஸ் டேக்ஸோடவே இந்த வீடு இருந்திருக்குங்க. மேற்கு பார்த்த சைட்ல வடக்கு வாசல் வச்சு இந்த வீடு கட்டியிருக்கிறாங்க. பில்டிங்கோட அளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1700 ஸ்கொயர் ஃபீட்டுங்க. வாங்க இப்போ இந்த வீடு எப்படி இருக்கு அப்படிங்கறத உள்ள போய் பார்க்கலாம். பில்டிங்கோட எலிவேஷனுங்க. உள்ள என்ட்ரானதும் ஒரு கார் பார்க்கிங் கொடுத்துருக்குறாங்க. நல்ல தண்ணி கனெக்ஷனும் 2 வீட்டுக்கும் தனித்தனி இபியும் அமைஞ்சிருக்குங்க. ஒரு கார் தாராளமாக நிறுத்திக்க முடியும். மிச்ச இடங்களில் நம்ம பார்க்கிங் கொடுத்துக்க முடியும். பைக் பார்க்கிங்கு, நல்ல தண்ணி தொட்டிங்க. வீட்டோட தளவு நிலை தேக்கில் கொடுத்துருக்காங்க. 10க்கு 16 அப்படிங்கிற அளவில் ஒரு ஹால் கொடுத்துருக்காங்க. பத்துக்கு 8 அப்படிங்கிற அளவில் ஒரு கிச்சன் கொடுத்துருக்காங்க. பத்துக்கு 11 அப்படிங்கிற அளவில் ஒரு பெட்ரூம் கொடுத்துருக்காங்க. பெட்ரூமுக்கு மேலே உள்ளுக்கே பாத்ரூமுக்கு மேலே ஒரு லாஃப்ட் கொடுத்துருக்காங்க. தேவையான திங்ஸுகளை அதில் நம்ம ஸ்டோர் பண்ணிக்கிற அளவுக்கு பெரிய சைஸாகவே கொடுத்துருக்காங்க. உள்ளுக்கே ஒரு வெஸ்டர்ன் டாய்லெட் கொடுத்துருக்காங்க. லெஃப்ட் சைடில் ஒரு பெட்ரூம் கொடுத்துருக்காங்க. இதை 10க்கு 8 பிளான் பண்ணியிருக்காங்க. இதுக்கு அட்டாச்டு பாத்ரூம் கொடுக்காம இதோட பாத்ரூமை அவுட்டரில் கொடுத்துருக்காங்க. இதுக்கு மேலேயும் தேவையான ஸ்டோரேஜ் வச்சுக்கிற மாதிரி ஒரு லாஃப்ட்டும் கொடுத்துருக்காங்க. மேலே என்ட்ரானதும் ஒரு பால்கனி கொடுத்துருக்காங்க. அது முழுசும் டைல்ஸ் ஒட்டியிருக்காங்க. இதுலேயும் ஒரு அவுட்டர் பாத்ரூம் கொடுத்துருக்காங்க. யூட்டிலிட்டி ஏரியா கொடுத்துருக்காங்க. இண்டியன் டாய்லெட் கொடுத்துருக்காங்க. ஸ்டோரேஜுக்கு இடமும் கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டோட தளவு நிலையும் தேக்கிலேயே கொடுத்துருக்காங்க. உள்ளே என்ட்ரானதும் 10க்கு 16 அப்படிங்கிற அளவில் ஒரு ஹால் கொடுத்துருக்காங்க. பத்துக்கு 8 அப்படிங்கிற அளவில் ஒரு கிச்சனும் கொடுத்துருக்காங்க. பத்துக்கு 10, 11 அப்படிங்கிற அளவில் ஒரு பெட்ரூமும் கொடுத்துருக்காங்க. இதுக்குள்ளேயே ஒரு அட்டாச்டு பாத்ரூமும் கொடுத்துருக்காங்க. இது ஒரு கிட்ஸ் பெட்ரூமாக யூஸ் பண்ணிகிட்ருக்குறாங்க.
லாஃப்ட் எல்லாமே கவர் பண்ணியிருக்காங்க. மாடியில் ஒரு மாடி தோட்டம் கொடுத்துருக்காங்க. கீழே தரக்கோட்டா கொடுத்துருக்காங்க. நல்ல தண்ணி உப்பு தண்ணி ரெண்டுக்கும் தனித்தனி டேங்க் கொடுத்துருக்காங்க. அது 1000 லிட்டராக பிளான் பண்ணியிருக்காங்க. 750 லிட்டரில் 1500 லிட்டராக பிளான் பண்ணியிருக்காங்க. துவைக்க, துணி துவைக்க, காய போடன்னு எல்லாமே பிளான் பண்ணி வச்சுருக்காங்க. நீங்கள் பார்த்த இந்த வீடு கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன். மேற்கு பார்த்த சைட்டில் வடக்கு வாசல் வச்சு கட்டின வீடுங்க. பில்டிங்கோட இயர்னு பார்த்தீங்கன்னா 12 வருஷம் ஆயிருக்குங்க. வீட்டு வரி போட்டிருக்கிறாங்க, தண்ணி கனெக்ஷன் இருக்குது, வீட்டு வரி இருக்குது. 2 வீட்டுக்கும் தனித்தனியான கரண்ட் லைன் இருக்குது, 2 தண்ணி லைனும் இருக்குது, அப்ரூவல் இருக்குது, போர் இருக்குங்க. ஆற்று மணலில் கட்டின வீடுங்க. இந்த வீட்டுக்காக ஓனர் கேட்டிருக்கிற விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 80 லட்ச ரூபா கேட்டிருக்கிறாங்க. இதில் சிறிது மட்டுமே குறைக்கப்படும் அப்படிங்கிறதே அவங்க சொல்லியிருக்கிறாங்க. வீட்டின் பேரில் எந்த கடனும் எந்த லோனும் இல்லைங்க. டைட்டில் ரொம்ப கிளியராகவே இருக்குது. சொந்த உபயோகத்துக்காக கட்டின வீடுங்கிறதுனால பில்டிங்கும் ரொம்பவே நல்லா இருக்குங்க. 12 வருஷம் ஆன வீடு மாதிரியே இல்லை. ஏன்னா இது பில்டர் கட்டலை, அவங்களோட சொந்த பர்பஸ்க்காக அவங்க கட்டின வீடு. அதனால் பில்டிங் ரொம்பவே நல்லா இருக்குது இத்தனை வருஷத்துக்கு அப்புறமும் கூட. இந்த வீடை பற்றின மேலும் தகவல் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே கொடுத்துருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். இது மாதிரியான அடுத்தடுத்த வீடியோக்குள் உங்களை வந்து சேர மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே போல் உங்கள் ப்ராப்பர்ட்டிகளும் விற்கணும் வாங்கணும் அப்படின்னாலும் நம்ம சேனலை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். இது வாடகை பர்பஸில் விட்டுருக்கிறதுனால இந்த பட்ஜெட்டுக்குள்ளே வாடகை பர்பஸ் எதிர்பார்க்குறவங்களுக்கு ஒரு ஏற்ற இடம்னே இதை நீங்கள் சொல்லலாம்.